பள்ளி வாசலுக்கு நோம்புடைய காலத்தில் பெருநாளுடைய தினத்தில் அந்த ஹதியாக்கள் போடப்படுறா அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் அது பள்ளி வாசலுக்குள்ள இமாம் மோதின்மாருக்கு தான் அதை பிரிச்சு கொடுக்குற. அதுல கொஞ்சம் பேர் பள்ளிக்கு காசு இல்ல, பள்ளி கடன்ல இருக்குன்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் சுரண்ட. அத நான் சொல்றேன், குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுது, பள்ளி வாசலை நிர்ணயிக்கிறவங்க ஜகாத்து கொடுக்கிறவங்க தான் வரணும். இன்னமா யஅமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பள்ளி வாசலை நிர்ணயிக்க கூடியவங்க 4 ஷரத் இருக்கணும். ஒன்று ஈமான் கொண்டிருக்கணும், தொழுகை நிலைநாட்டுவங்களாக இருக்கணும், இன்ஷால ஜகாத்து கொடுக்க கூடியவங்களாக இருக்கணும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயரணும். இப்ப பள்ளி வாசல் ரெஸ்டி போர்ட்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க, தேடி பாருங்க. அப்படியான ரெஸ்டி போர்ட் தேவையில்ல. பள்ளிக்கு அவரே சந்தா கொடுக்கறல்ல பள்ளிக்கு. ஆனா இந்த பள்ளி வாசல் மாஷா அல்லாஹ் கடைசி நேரத்திலையும் இந்த பெருநாளுடைய தினத்திலையும் காசி போதான நேரத்தில் பள்ளிவாசல் ரெஸ்டி போட்டான் சல்லிய போட்டாங்க. நம்ம இப்படி இப்படி போட்டு இமாம்களுக்கு கொடுப்போம். சில பள்ளிவாசல் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. சில பள்ளிவாசல் கலெக்ஷன் போறாங்க. கலெக்ஷன் போய் அந்த காசையும் இமாம் மோதினுக்கு கொடு. பள்ளிவாசலுக்கு காசு இல்லண்டா, நீங்க என்னத்துக்கு பள்ளிவாசல் ரெஸ்டி போர்ட்ல இருக்கீங்க? ஜகாத்து கொடுக்கிறார்கள் பள்ளிவாசல், ஜகாத்து கொடுக்க தகுதி இல்லாதவங்க பள்ளி ரெஸ்டி போர்ட்ல இருக்க 7 ஆண்டு குர்ஆன் சொல்லுது. அன்பார்ந்தவர்களே, அவரே சந்தா போடுறல்ல, அவரே 100 ரூபாய் தான் சந்தா போடுறாரு. இவரு பள்ளி ரெஸ்டியாம் 13 பேர் 15 பேர் ரெஸ்டி போர்ட்ல இருக்கீங்களா? நீங்க ஒரு 5000 ரூபாய் போடுங்க. போட்டா ஒரு 2 இமாம் காசை நீங்க கொடுத்துடலாம். இது நீங்களே சந்தா போடுறல்ல. நீங்க பள்ளிவாசல் ரெஸ்டி, அவர் மதரசா ரெஸ்டி, அவர் மதரசா பொருளாளர், அவர் பள்ளிவாசல் செயலாளர். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, இதெல்லாம் ஏன் பேசணும்டா குறைய சொல்ற நோக்கம் அல்ல, திருந்துங்கிறதுக்கு சொல்றோம். பள்ளிவாசல் இமாம கண்ணியப்படுத்துங்க. மாஷா அல்லாஹ், சில நாங்க உலமாக்கள் செஞ்ச சில பயான்கள்ல இந்த நோன்பு காலத்தில் சில தனவந்தர்கள் இமாம்களை மோதினையும் கண்ணியப்படுத்திருக்கீங்க. தனியா போய் சந்திச்சு அவங்களுக்கு சில உதவிகளை செஞ்சிருக்கீங்க. அல்லாஹ் அவங்களை பரக்கத் செய்யணும், உங்களை சொத்து செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யணும். அன்பு சகோதரர்களே, இமாமும் மோதின்மாரும் பள்ளிவாசல்ல இருக்கிறவங்களும் இன்னொரு பிரச்சனை, பள்ளியில இருக்கிற இமாமும் மோதினும் இஸ்டெக் பண்ணா விளங்கும் என்ன நடக்கும். இங்க பள்ளிவாசல் ரெஸ்டி போர்டுக்கு பாத்தியாவிலே 10 போல இருக்கு. அதனால வார பணமா அதை அவங்களுக்கே கொடுத்து கொள்ளுங்க. ஹஜ்ஜி பெருநாள் இருந்து திருந்தி கொள்ளுங்க. அதுல நம்ம பள்ளிவாசலுக்கு சுரண்ட தேவையில்ல. அது சுரண்ட அவங்களோட ஹக்குல வாரத்தை நீங்க எடுக்கிற. ஒரு பள்ளிவாசல்ல பணம் இருக்கு, அந்த பணத்தை கொடுக்கல, பள்ளிவாசல் இமாமுக்கு அந்த காசை சுரண்டி ஒரு ஆளுக்கு கொடுத்து, இன்னும் வெளியூர்ல இருக்கிற பள்ளிவாசல் ஒன்றுல இமாமுக்கு குறைய காசை கொடுத்து, வேலை செஞ்சவனுக்கு கூட காசு கொடுத்து, இப்படி எல்லாம் இருக்கு. அதனால உலமாக்களையும் மோதின்மார்களையும் கண்ணியப்படுத்தி கொள்ளுங்கோ. அவங்க இல்லாத நேரத்தில் பெருமதி வழங்கும். அவங்க கண்ணியமானவங்க. நீங்க கொண்டு கொடுக்கிற பணம் அவங்க துவா செய்யறாங்களா, அந்த துவா உங்களோட சொத்து செல்வத்தை பரக்கத்தை உண்டுபடுத்தும் என்று சொல்லி பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எந்த பள்ளிவாசலாக இருந்தாலும் சரிதான், அவங்க இமாம் மோதின்மாருடைய சம்பளங்களை சரியாக கொடுத்து கொள்ளுங்க. நம்மளுக்கே தெரியும், சில பள்ளிவாசல்ல இன்று வரைக்கும் 25,000 சம்பளம் கொடுக்குறீங்க. 25,000 சம்பளம். சில ஆட்களுக்கு ஒரு பிஸ்ஸா ஹட்டுக்கு போய் KFCக்கு போய் ஒரு நேரம் திங்கிற காசி. இந்த பள்ளிவாசல் இமாமுக்கு சம்பளம் என்னன்னு போய் பார்த்தா அவருக்கு கொடுக்கணுமா? சில ரெஸ்டி போட்டு வார அவங்களுக்கு கொடுக்கணுமா? பள்ளிவாசல் 5 நேரம் தொழுகிறது அவங்களுக்கும் கடமை தானே. அப்படி கொஞ்ச ரெஸ்டி போட்டுக்கு நான் சொல்ல ஒன்று என்ன தெரியுமா, நீங்க உங்களோட பிள்ளைய மௌலவியாக உங்களோட பிள்ளைய ஹாபிஸாக மாத்துங்க, விஷயம் முடிஞ்சே. சில ரெஸ்டி போட்டு வந்து சொல்ல இமாமுக்கு என்னத்துக்கு கூடிய காசு கொடுக்கணும், அவர் 5 நேரம் அவரும் தொலைத்தானே வேணும், ஓகே நல்ல விஷயம்தான். இப்படி சொல்ல நீங்க உங்களோட பிள்ளைய மௌலவியாக்கி இந்த தொழுகையை வச்சு அந்த காசை கொடுங்க, அப்பதானே உங்களுக்கும் விளங்கும்.
அதனால் அன்பு சகோதரர்களே, நல்லவர்களே, இதை பார்த்து அவங்களுடைய ஹக்கு அவங்களுக்கு கொடுத்து தொழுகையை நிலைநாட்டி நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு